தமிழ்நாடு பிரீமியர் லீக்கோட 22வது போட்டி லைக்கா கோவை கிங்ஸ் வெர்சஸ் ஐடிஎம் திருப்பூர் தமிழன்ஸ் இடையே நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். மேட்ச் 24th ஜூன் ஈவினிங் 7:15 இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரவுண்ட் திருநெல்வேலியில் நடக்குது. திருநெல்வேலி கிரவுண்ட்ல மொத்தம் 71 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு 34 மேட்சும், சேசிங்ல ஒரு 36 மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஹையஸ்ட் ரன் பாத்தீங்கன்னா ஒரு 208 ரன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. லோயஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 83 ரன் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு பிலோ 150 பாத்தீங்கன்னா ஒரு 58 தடவை பிலோ 150ல ஸ்கோர் ஆயிருக்கு. ஒரு 150ல இருந்து 200 வரைக்கும் ஒரு 70 மேட்ச் ஸ்கோர் ஆயிருக்கு. 200 பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை தான் 200 பிளஸ் வந்திருக்கு. கிரவுண்ட்ல ரீசெண்டா நடந்த மேட்சஸ் பாருங்க. கடைசி மேட்ச் ஒரு ரொம்ப பிலோ ஸ்கோரிங் தான், ஒரு 120 அதை வந்து ஈஸியா சேஸ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் ஒரு 188 அதையுமே சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிஃபோர் மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிச்சிருக்காங்க 125, சேசிங்ல ஒரு 98 ரன் அடிச்சிருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்தளவுக்கு திருப்பூர் செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. 5 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. கோவை பொறுத்தளவுக்கு கடைசி பொசிஷன் 8வது பொசிஷன்ல இருக்காங்க. 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு கோவையும் திருப்பூர் மொத்தம் 11 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல கோவை 8 தடவை ஜெயிச்சிருக்காங்க, திருப்பூர் 2 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. 2 பேர் விளையாண்ட கடைசி 5 மேட்சஸ் பாருங்க. தொடர்ந்து 4 மேட்ச் கோவை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிஃபோர் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் திருப்பூர் ஜெயிச்சிருக்காங்க. கோவை பொறுத்தளவுக்கு ஜிதேந்திர குமாரும் லோகேஸ்வரும் ஓபன் பண்றாங்க. ஜிதேந்திர குமார் ஒரு 10 to 15 ரன்ஸ் மினிமம் ஆடுவாரு, ஓரளவுக்கு டிசன்ட் ஷாட் கொடுப்பாரு. லோகேஸ்வருமே ஒரு 20-25 ரன்ஸ் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு 90 ரன் அடிச்சாரு. நெக்ஸ்ட் பி சச்சின் வராரு. பி சச்சினுமே ஒரு 30-40 ரன் ஆடக்கூடிய ஒரு நல்ல ஹிட்டிங்கான பிளேயர் தான். பட் இந்த சீசன் அவருக்கு அவ்வளவு ஸ்டார்ட் ஒன்றும் கிடைக்கல, ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சித்தார்த் வராரு. சித்தார்த்துமே ஒரு டீசென்டான ஹிட்டர் தான், அவருமே ஒரு 20-25 ரன்ஸ் ஆடி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் ஷாருக் கான் வராரு. டீமோட கேப்டன் அவர் தான். நிறைய டொமஸ்டிக் மேட்ச் பேக் டு பேக் விளையாடுறாரு. ஐபிஎல் இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் குரு ராகவேந்திரன் விளையாடுவாரு. குரு ராகவேந்திரனுமே ஒரு 10 to 15 ரன்ஸ் கேரண்டி அடிச்சு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் மாதவ பிரசாத் ரொம்ப லோயர் ஆர்டர், அவருக்கு பேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான், சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது அவருக்கு. நெக்ஸ்ட் திவாகர் வராரு. திவாகருமே ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தான், பட் பொசிஷன் ரொம்ப டவுனுங்கிறதுனால பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக தான் கிடைக்குது. பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் கபிலன் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. சித்தார்த்துமே ஒரு டீசென்டான பவுலர் தான், பட் இந்த சீசன் அவ்வளோ ஸ்டார்ட் வரல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிஃபோரா பெருசா விக்கெட் டேக்கிங் வர்றதில்லை. புவனேஸ்வர் குமார் ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. சுப்பிரமணியமே ஓரளவுக்கு டீசெண்டா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. கோவையோட கடைசி 5 மேட்ச்ல லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிஃபோர் 4 மேட்ச் பேக் டு பேக் லாஸ்ட் தான். ஜிதேந்திர குமார் ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 9, 7, 42, 17 ஒரு மேட்ச் 10 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 9, 13 ரன் அடிச்சிருக்காரு. லோகேஸ்வர் பாருங்க, லாஸ்ட் மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஒரு 90 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 11, 9, 20 ஒரு மேட்ச் 5 ரன் அடிச்சிருக்காரு. திருப்பூருக்கு அகேன்ஸ்டா ஒரு 4, 44 ஒரு மேட்ச் 5 ஒரு மேட்ச் 3 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் ஒரு 90, அதுக்கு பிஃபோர் 6, 44, 41 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. சச்சின் பாருங்க, கடைசி மேட்ச் 10, அதுக்கு பிஃபோர் ஒரு 38 இந்த மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு பிஃபோரா ஒரு 15, ஒரு 51 அடிச்சிருக்காரு. திருப்பூருக்கு எகேன்ஸ்டா ஒரு மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்ச் 10 ரன் அடிச்சிருக்காரு. சித்தார்த்து கடைசி மேட்ச் மட்டும் ரன் அடிக்கலை. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சுமே பாருங்க ஒரு 39, 26, 20, 25 பெஸ்டா விளையாடி இருக்காரு. திருப்பூருக்கு எகேன்ஸ்டா விளையாட ஒரு மேட்ச்ல 23 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் ரன் அடிக்கலை. ஷாருக் கானோட ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 30, 2, 20, 77, 25 இந்த ஒரு மேட்ச் தவிர பாக்கி 4 மேட்சுமே பேக் டு பேக் பெஸ்டா விளையாடிக்கிறாரு. திருப்பூருக்கு எகேன்ஸ்டாவுமே ஒரு 55, 25, 15, 59, 14 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 30, 51, 51, 7, 53 350 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. பவுலிங்கை பொறுத்தளவுக்கு கடைசி 3 மேட்ச் விக்கெட் வரல, 1 or 2 overs தான் போறாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட், ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. திருப்பூருக்கு எகேன்ஸ்டா பாருங்க, ஒரு 1, 2, 3 கடைசி 3 மேட்சுமே பெஸ்டா பவுல் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் விக்கெட் வரல. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 1, 2, 3 ஒரு 2 பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. குரு ராகவேந்திரன் பாருங்க, இந்த சீசன்ல 3 மேட்ச் விளையாண்டிருக்காரு. கடைசி மேட்ச் ரன் அடிக்கலை. அதுக்கு பிஃபோரா ஒரு 7, 25 அடிச்சிருக்காரு. அதுக்கு பழைய சீசன்ல ஒரு 11, 15 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசியா விளையாண்ட மேட்ச் ரன் அடிக்கலை. மாதவ பிரசாத்தோட ரெக்கார்ட் பாருங்க, ஒரு 1, 22, 17, 4 ஒரு மேட்ச் 79 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி விளையாண்ட மேட்ச் ஒரு ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங்கை பொறுத்தவரை கபிலன் பாருங்க, பெஸ்டா பவுல் பண்ணியிருக்காரு. கடைசி 3 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. ஒரு 2, 1, 1 3 மேட்சும் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி விளையாண்ட மேட்சும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. புவனேஸ்வர் ரெக்கார்டு பாருங்க, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் கிடைக்கலை. பாக்கி எல்லா மேட்சுமே 2, 1, 1 பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி மேட்ச் 2 விக்கெட், அதுக்கு பிஃபோரா ஒரு 1, 1 ஒரு
மேட்ச் மட்டும் விக்கெட் வரலை. திவாகர் லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணி ஒரு 3 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோர் 3 மேட்சஸ் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. திருப்பூருக்கு எகென்ஸ்டா விளையாண்ட ஒரு மேட்ச்ல விக்கெட் கிடைக்கல. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சித்தார்த்தோட ரெக்கார்டு பாருங்க, கடைசி மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கு பிஃபோர் விளையாண்ட எந்த மேட்சுமே விக்கெட் வரல. திருப்பூருக்கு எகென்ஸ்டாவுமே 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. 2-2-1-1-3 எல்லா மேட்சுமே பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சுப்பிரமணியன் பாருங்க, கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 2-1-2 மேட்ச் விக்கெட் இல்லை. திருப்பூருக்கு எகென்ஸ்டாமே ஒரு 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை, இந்த மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லுமே கடைசி 2 மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 2-4மே பெஸ்டா பவுல் பண்ணியிருக்காரு. திருப்பூரை பொறுத்தளவுக்கு அமித் சாத்விக்கும் துஷார் ராகிஜாவும் ஓபன் பண்றாங்க. அமித் சாத்விக்கு ஓரளவுக்கு டீசெண்டா ஹிட்டிங் ஆடி பவர் பிளேல விளையாடி கொடுக்குறாரு. துஷார் ராகிஜா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே பேக் டு பேக் 30, 40, 50 வரைக்கும் போயிட்டு இருக்காரு. நல்ல எல்லா மேட்சுமே சிங்கிளா நின்று டீம் ஜெயிக்க வச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பிரதோஷ் ரஞ்சன் பால் விளையாடுறாரு. அவருமே ஒரு டீசென்டான ஹிட்டர் தான். ஒரு 25-30 ரன்ஸ் கேரண்டியா ஆடுவாரு. சசிதேவுமே ஒரு டீசென்டான பேட்ஸ்மேன் தான். பட் டாப் ஆர்டர்ஸ் இந்த சீரீஸ்ல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு பேட்டிங் சுத்தமா கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டேரியல் ஃபெராரியோ, அவருமே ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். ஒரு 15-20 ரன்ஸ் கேரண்டி ஆடுவாரு. முகமது அலியுமே ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் தான். பட் ரீசெண்டா அவருக்கு சுத்தமா பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. பவுலிங் இந்த சீசனை பொறுத்தளவுக்கு ஒரு பெருசா ஒன்றும் பவுலிங் போறவே இல்லை. பேட்டிங் மட்டும் ஒரு சில மேட்சஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. சாய் கிஷோரை பொறுத்தளவுக்கு ஐபிஎல் இருந்து ரிட்டர்ன் வந்திருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. டீசெண்டா பவுல் பண்ணி 1 or 2 விக்கெட்ஸ் கேரண்டியா எடுத்து கொடுப்பாரு. டீமை பெஸ்டாவே கேப்டன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மோகன் பிரசாத்துக்கு சான்ஸ் கிடைச்சது. அவருமே ஒரு டீசென்டான பவுலர் தான். சிலம்பரசன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே 1 or 2 விக்கெட்ஸ் கேரண்டியா எடுத்து கொடுக்குறாரு. நடராஜனுமே இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாண்டுருக்காரு, ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் தான். ரீசெண்டா கொஞ்சம் இன்ஜூரில இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாரு. பட் இப்போ ஓரளவுக்கு பிக்கப் ஆயிட்டாரு. அவருமே இசக்கி முத்துமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான். அவருமே 1 or 2 விக்கெட்ஸ் மினிமம் எடுத்து கொடுக்குறாரு. திருப்பூரோட லாஸ்ட் 5 மேட்சஸ்ல பாருங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அமித் சாத்விக்கோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி மேட்ச் பியூட்டிஃபுல்லா விளையாடி ஒரு 68 ரன் அடிச்சாரு. அதுக்கு பிஃபோரா ஒரு 5-25-13 ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. கோவைக்கு எகென்ஸ்டா ஒரு 67-12 ஒரு மேட்ச் ரன் இல்லை, ஒரு மேட்ச் 18 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல கடைசி மேட்ச் 68, அதுக்கு முன்னாடி ரன் அடிக்கலே ஒரு 50, ஒரு மேட்ச் 26 ரன் அடிச்சிருக்காரு. துஷார் ராகிஜாவோட ரெக்கார்டு பாருங்க, எல்லா மேட்சுமே பியூட்டிஃபுல்லா விளையாடி இருக்காரு. 40, 80, 74, 65, 79 கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல 4 50 பெஸ்டாவே ஹிட்டிங் ஆடி இருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டாவே ஒரு 55, 81, 33, 20 ஒரு மேட்ச் 8 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க 40, 41, 79, 51 ஒரு மேட்ச் 22 ரன் அடிச்சிருக்காரு. பிரதோஷ் ரஞ்சன் பாலுமே ஒரு டீசென்டான ஹிட்டர் தான். பட் பேட்டிங் ஒரு சில மேட்சஸ் கிடைக்கல. இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல, இந்த மேட்ச் பேட்டிங் கிடைக்கல. பேட்டிங் சான்ஸ் கிடைச்ச மேட்சஸ் பாருங்க, ஒரு 37, 25 ஒரு மேட்ச் 38 ரன் அடிச்சிருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா 2 மேட்ச் 40 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு மேட்ச் 6, ஒரு மேட்ச் ரன் அடிக்கலை. இந்த கிரவுண்ட்ல ஒரு 29, 1, 43, 17 ஒரு மேட்ச் 34 ரன் அடிச்சிருக்காரு. சசிதேவ் பாருங்க, அவருக்கு அவ்வளவா பேட்டிங்கே கிடைக்கல. கடைசியா நம்ம சில மேட்சஸ்ல ஒரு மேட்ச் 18, ஒரு மேட்ச் 7 ரன் அடிச்சிருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா ஒரு 2, 23, 1, 4 ஒரு மேட்ச் 23 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2, 25, 58, 26, 27 கடைசி மேட்ச் தவிர பாக்கி போன சீசன் விளையாண்ட எல்லா மேட்சுமே பெஸ்டா விளையாடி இருக்காரு இந்த கிரவுண்ட்ல. முகமது அலி பாருங்க, அவருக்குமே சில மேட்சஸ் பேட்டிங் கம்மியா தான் கிடைக்குது. ரொம்ப லோயர் ஆர்டர் தான். ஒரு மேட்ச் 35 ரன், ஒரு மேட்ச் 23 ரன் அடிச்சிருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா பாருங்க, நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 45, 35 இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 35, 2 மேட்ச் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி சில மேட்சஸ் ஓவரே போடல. கோவைக்கு எகென்ஸ்டா 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டேரியல் ஃபெராரியோட ரெக்கார்ட் பாருங்க, கடைசி மேட்ச் தான் உள்ள வந்தது. பட் அவருக்கு பேட்டிங் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிஃபோர் ஒரு 2, 4, 3 ஒரு மேட்ச் 30 ரன் அடிச்சிருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா ஒரு 2, 2 ஒரு மேட்ச் ரன் அடிக்கல, ஒரு மேட்ச் 5 ரன் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 30, 12, 45 ஒரு மேட்ச் 60 ரன் அடிச்சிருக்காரு. பவுலிங் பொறுத்தளவுக்கு கடைசி மேட்ச் ஓவர் போடல. அதுக்கு பிஃபோரா ஒரு 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை, ஒரு 1, 3 ஒரு டிசென்டா பவுல் பண்ணியிருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா ஒரு 1, 1, 2 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்ல கடைசியான மேட்ச் விக்கெட் வரலை. இசைக்கு முத்து கடைசி மேட்ச் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் 2 மேட்ச் விக்கெட் வரல. அதுக்கு முன்னாடி ஒரு 4 ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி 2 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. சாய் கிஷோர் பாருங்க, ஒரு 2, 1, 1, 2 ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டாமே ஒரு 1, 2, 2, 2 ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 3, 1 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, ஒரு 2, ஒரு 1 எல்லா மேட்சுமே பெஸ்டா பவுல் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மோகன் பிரசாத் பாருங்க, கடைசி மேட்ச் ஒரு விக்கெட்டும், அதுக்கு முன்னாடி மேட்ச் விக்கெட் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு 2, 2 ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கோவைக்கு எகென்ஸ்டா 5 மேட்ச்ல கடைசியா ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க ஒரு 1, 1, 1
ஒரு மேட்ச் விக்கெட்டில், இன்னொரு மேட்ச் ஒரு விக்கெட். 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. நடராஜன் பாருங்க, ஒரு 1, 1, 2 இந்த மேட்ச் 2 மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 1, 4, 2 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, இன்னொரு மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிலம்பரசன் பாருங்க, அவருமே பெஸ்டா பவுல் பண்ணிருக்காரு. ஒரு 2, 1, 2 ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை, ஒரு மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. கோவை கேம்ஸா கடைசியா மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 1, 3, 1 இந்த மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்ல கடைசியா 2 மேட்ச் பாருங்க, 2, 3 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் விக்கெட் வரலை. கோவை பொறுத்தளவுக்கு ஜிதேந்தர் குமார், லோகேஷ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டீசென்டான ஹிட்டர் தான், பவர் பிளேல பெஸ்டா விளையாண்டு இருக்காங்க. 2 பேருமே சேஃப் பிக் தான். நெக்ஸ்ட் சச்சின் வராது. சச்சினுமே ஒரு டீசென்டான ஹிட்டர் தான், அவருமே ஒரு 20 ரன்ஸ் ஆடுவாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சித்தார்த்துமே கடைசி மேட்ச் மட்டும் ஆடல, அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே ஒரு 25-30 ரன்ஸ் ஆடி இருக்காரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். ஷாருக் கான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். குரு ராகவேந்திரன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. மாதவ பிரசாத்துமே ரொம்ப லோயர் ஆர்டர் தான், அவருமே சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், அவருமே எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. திவாகர் அந்த அளவுக்கு கிட்டக்கி கிடையாது, அப்பப்போ ஒரு சில விக்கெட்ல எடுப்பாரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. சித்தார்த்துமே ஒரு பெஸ்ட் பவுலர் தான், பட் இந்த சீசன் அவருக்கு அவ்வளவு பெஸ்டா இல்ல. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பிஃபோர் மேட்சஸ் விக்கெட் வரலை. எஸ்எல் ரிஸ்க் தான், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. புவனேஸ்வரன் ஒரு பெஸ்டா பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே 2 விக்கெட்ஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறாரு, அவருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவருமே ஒரு சேஃப் பிக் தான். சுப்பிரமணியமே ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணி எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட் மினிமம் எடுத்து கொடுப்பாரு. கபிலன் பொறுத்த அளவுக்கு இம்பாக்ட்ல தான் உள்ள வராரு, எஸ்எல் ரிஸ்க் தான், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் பொறுத்த அளவுக்கு யாருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறது இல்ல, எல்லாருமே ஓவர்ஸ் ஸ்பிளிட் பண்ணி தான் போடுறாங்க. புவனேஸ்வரன், சித்தார்த், திவாகர், ஷாருக் கான், கபிலன், சுப்பிரமணியம் நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதனால பவுலிங்ல ஒரு சில சேஞ்சஸ் அப்பப்போ ஒரு 3 ஓவர் 4 ஓவர் மாத்தி மேட்சை டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலிங் பொறுத்த அளவுக்கு புவனேஸ்வரன், திவாகர், கபிலன் டெத் அண்ட் பவுலிங்க பினிஷ் பண்றாங்க. திருப்பூரை பொறுத்த அளவுக்கு அமித் சாத்விக்கும் துஷார் ரகிஜாவும் ஓப்பன் பண்றாங்க. சாத்விக்கு லாஸ்ட் மேட்ச் ஒரு பியூட்டிஃபுல்லா விளையாடினாரு, அவருமே அப்போ ஒரு சில மேட்சஸ் பெரிய ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ரகிஜா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, 2 பேருமே சேஃப் பிக் தான். சாய் கிஷோர் பொறுத்த அளவுக்கு அவருமே பெஸ்டா பவுல் பண்ணிட்டு இருக்காரு, அவருமே சேஃப் பிக் தான். பிரதோஷ் ரஞ்சன் பால் அவருமே ஓரளவுக்கு டீசெண்டா 30-40 ரன்ஸ் ஆறாரு, அவருமே சேஃப் பிக் தான். சசிதேவ் அந்த அளவுக்கு பேட்டிங்கே கிடைக்கல, ரொம்ப லோயர் ஆர்டர் தான், பேட்டிங் சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது, அவர் எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெராரியும் அதே மாதிரி தான், ஆர்டர் டவுன்ல இருக்கிறதுனால அவருமே சேஃப் கிடையாது, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. முகமது அலி சுத்தமாக பவுலிங் போறது இல்லை, பேட்டிங்ல ரொம்ப லோயர் ஆர்டர்னால சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. மோகன் பிரசாத் பொறுத்தளவுக்கு லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் கிடைச்சது, பை மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்சஸ் அப்பப்போ சேஞ்சஸ் பண்றதுனால அவருக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தெரியல, இருந்தாலுமே அவர் எஸ்எல் ரிஸ்க் தான், எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க விளாண்டா. சிலம்பரசன் ஓரளவுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, பெஸ்டா பவுல் பண்ணி 2 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுப்பாரு, அவருமே சேஃப் பிக் தான். நடராஜனுமே இப்போ ரீசெண்டா நல்ல பிக்கப் ஆயிட்டாரு, எல்லா மேட்சும் பேக் டு பேக் விக்கெட் எடுத்திருக்காரு, அவருமே சேஃப் பிக் தான். இசைக்கு முத்துமே அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுக்கிறாரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு நடராஜன், சிலம்பரசன், சாய் கிஷோர், மோகன் பிரசாத், இசைக்கு முத்து 5 பேருமே ஃபுல் ஓவர்ஸ் போடுறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலிங் பொறுத்த அளவுக்கு சிலம்பரசனும் நடராஜனும் டெத் அண்ட் பவுலிங்க பினிஷ் பண்ணுவாங்க. கோவை பொறுத்த அளவுக்கு லோகேஸ்வர், சித்தார்த், சச்சின், ஜிதேந்தர் குமார், ஷாருக் கான், சுப்பிரமணியம், புவனேஸ்வரன் ஓரளவுக்கு சேஃப் பிக்கா இருப்பாங்க. திருப்பூரை பொறுத்த அளவுக்கு ரஹீஜா, சாத்விக், பிரதோஷ் ரஞ்சன் பால், சாய் கிஷோர், சிலம்பரசன், நடராஜன் இவங்க சேஃப் பிக்கா இருப்பாங்க. ஜிஎல் பொறுத்த அளவுக்கு இசைக்கு முத்து, சித்தார்த், மோகன் பிரசாத், திவாகர் அப்பப்போ ஒரு சில விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுமே ஜிஎல்ல ரொட்டேஷன் பேசிஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல் டீமை பொறுத்த அளவுக்கு ரஹீஜாவும் ஷாருக் கானும் சேஃப் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனா இருப்பாங்க. ஜிஎல் டீமை பொறுத்த அளவுக்கு சச்சினையும் சாய் கிஷோரையும் ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சாய்ஸ் கொடுத்துக்கோங்க. எஸ்எல் டீமை பொறுத்த அளவுக்கு லோகேஸ்வர், ரஹீஜா, சாத்விக், பிரதோஷ் ரஞ்சன் பால், ஜிதேந்தர் குமார், சச்சின், சித்தார்த், ஷாருக் கான், சாய் கிஷோர், நடராஜன் அண்ட் சுப்பிரமணியம் ஓரளவுக்கு மெயின் பிளேயர்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இதுல கேப்டனா துஷார் ரகிஜாவும் வைஸ் கேப்டனா ஷாருக் கானும் போட்டிருக்கோம். இது ஃபைனல் எஸ்எல் டீம் கிடையாது. தமிழ்நாடு பிரீமியர் லீக்கை பொறுத்த அளவுக்கு லைன் அப்லயும் பேட்டிங் ஆர்டர்லும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டாஸை பேஸ் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் ஃபைனல் எஸ்எல் டீம் டெலிகிராம்ல ப்ரொவைட் பண்றோம். டெலிகிராம் லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.